இந்த தீர்ப்பு என்பது கொண்டாடப்பட வேண்டிய தீர்ப்பாக நாம் பார்க்கின்றோம். பலர் இந்த தீர்ப்பை குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட சமூக நீதியில் சமத்துவம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை இந்த தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அது என்ன சமூக நீதியில் சமத்துவம் என்று சொன்னால், இந்த கருத்தரங்கில் பங்கேற்றக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் புரட்சிகர இளைஞர்களின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, இந்த தீர்ப்பு என்பது கொண்டாடப்பட வேண்டிய தீர்ப்பாக நாம் பார்க்கின்றோம். பலர் இந்த தீர்ப்பை குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட சமூக நீதியில் சமத்துவம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை இந்த தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அது என்ன சமூக நீதியில் சமத்துவம் என்று சொன்னால், இந்த சாதிய பலபடித்தான சாதிய கட்டமைப்பில் என்ன காரணத்திற்காக இடஒதுக்கீடு என்ற ஒன்றை, ஒரு கோட்பாட்டை நாம் முன்மொழிந்தோமோ, நாம் வலியுறுத்துகிறோமோ, அதே விஷயம் என்பது அந்த இடஒதுக்கீடை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பலபடித்தான சாதிகளில் இருக்கக்கூடிய வகுப்புகளுக்குள்ளும் அதே ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகளை தாண்டி இதில் அடிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தன்னுடைய உரிமையை, தம்முடைய அரசியலை, கல்வியை, வேலை வாய்ப்பை பெறுவது என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நின்று கொண்டுதான் இந்த தீர்ப்பு இப்படிப்பட்ட பட்டியல் சமூகமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் அவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தன்மையில் இல்லை என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது. நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் என்ற ஒரு வகைப்பாடு இருந்தாலும் கூட அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பின்தங்கிய மக்களாக இருக்கக்கூடியவர்களை ஒரு வகைப்பாடாக உருவாக்கிதான் மிக பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பிரிவு உருவாக்கப்பட்டு அவர்களுக்கென்று தனி ஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டது. ஆகவே ஏற்கனவே 1992 மண்டல் வழக்கு என்று சொல்லக்கூடிய இந்திரா சாவடி வழக்கு, மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27 விழுக்காடு ஒன்றிய அரசு பணிகளில் கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்ததுக்கு எதிராக தொடரப்பட்ட அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இதை உறுதி செய்திருக்கின்றது. 27 விழுக்காடு என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று இந்திரா சாவடி வழக்கில் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். இடஒதுக்கீடு வரம்பு 50 விழுக்காட்டுக்கு மேல் போகக்கூடாது என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இதில் பொருளாதார அளவுகோல் என்ற ஒரு விஷயத்தை வைத்து கிரீமிலேயர் என்ற முறையை புகுத்தினார்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்களுக்கு என்று துணை வகைப்பாடுகளை உருவாக்கி கொள்ளலாம் என்ற பரிந்துரை அல்லது விவாதம் என்பது இந்திரா சாவடி வழக்கிலேயே 1992 இருந்திருக்கின்றது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களில் இருக்கக்கூடிய இந்த வகைப்பாடு, இப்படிப்பட்ட படிநிலை ஏற்றத்தாழ்வுகள் என்பது பட்டியல் சமூகத்திலும் இருந்தது. யதார்த்தம், உண்மை. இதுக்கெல்லாம் இது கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மைதான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இங்கே இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் அதியமான், தோழர் வெண்மணி உள்ளிட்ட பல்வேறு சமூக நீதி சமத்துவ இயக்கங்கள், இங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இடதுசாரி இயக்கங்கள் அருந்ததியர் சமூகத்துக்கென்று உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு மகத்தான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போராட்டத்தினுடைய வெற்றியாகத்தான் அந்த சட்டம் என்பது 2009ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் எதன் அடிப்படையில் நின்று கொண்டு பார்க்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசு இயற்றியிருக்கக்கூடிய இந்த அருந்ததியர் சட்டம், அது சுருக்கமாக அருந்ததியர் சட்டம் சொல்லலாம், இந்த சட்டத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பு முன்மொழிந்திருக்கிறதாக நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த சட்டத்திற்கென்று ஒவ்வொரு சட்டத்தை உருவாக்குகின்ற போதும் அந்த சட்டத்தின் நோக்கம், காரணங்கள் என்ற ஒரு விஷயத்தை சட்டத்துக்கு முன்னுரையாக கொடுப்பார்கள். இந்த அருந்ததியர் சட்டத்திற்கென்று தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நோக்கம், காரணங்கள் என்பது மிக மிக முக்கியமானது. தமிழ்நாடு எப்படி ஒரு கம்யூனியல் ஜிஓ என்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து 1921
எப்படிப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு முறையை நடைமுறைப்படுத்தியது, 27 அதை உறுதி செய்தது, 51-52 செண்பகம் துரைராஜன் வழக்கிற்கு பின்னிட்டு நடைபெற்ற முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு தமிழ்நாடு எப்படி காரணமாக இருந்தது, அதன் பின்னிட்டு 93 கொண்டு வரப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்துக்கான கல்வி வேலை வாய்ப்புகளுக்கான 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை எப்படி தமிழ்நாடு நடைமுறைப்படுத்தியது, எப்படி அதற்கு முன்னதாக 2006ஆம் ஆண்டில் மீண்டும் இந்திய அளவில் எப்படி கல்வி வேலை வாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உறுதி செய்தது என்பதை போன்ற பல விவாதங்களை அந்த சட்டத்தினுடைய நோக்கம் காரணங்களில் சொல்லியிருப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த நோக்கம் காரணங்கள் என்ற வகையில் சொல்லுகின்ற போது இடஒதுக்கீடு என்பதன் மூலமாகத்தான் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் சமத்துவத்தை காண முடியும் என்கின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இருப்பார்கள். அதனோடு மட்டுமல்லாமல் எப்படி இப்படி ஒரு நபர் ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது, அந்த ஒரு நபர் ஆணையம் என்பது பட்டியல் சமூகத்தில் 16 விழுக்காடு அருந்ததி சமூகம் இருக்கிறார்கள் என்பதை அந்த ஆணையத்தின் வழியாக உறுதி செய்கின்றார். அந்த ஆணையத்தின் மூலமாக இந்த பட்டியல் சமூகத்தில் 16 விழுக்காடு இருக்கக்கூடிய அருந்ததி சமூகம் என்பது எப்படி ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், பின்தங்கி இருக்கிறார்கள், கல்வி வேலை வாய்ப்புகளில் எப்படி சமத்துவம் மறுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆணையத்துடைய அறிக்கை மிக தெளிவாக பேசி, இந்த அடிப்படையில் இருந்து கொண்டுதான் அருந்ததியர்களுக்கு என்று ஒரு தனி சட்டம், இடஒதுக்கீடு அவருடைய நிலையை பாதுகாப்பதற்காக இந்த 18 விழுக்காடு இருக்கக்கூடிய 18 விழுக்காடு பட்டியல் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டில் அவர்களுக்கென்று 6இல் 1 பங்கு, அதாவது 18இல் 3 விழுக்காடு என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரையை அந்த சட்டத்தின் மூலமாக உறுதி செய்திருக்கின்றார். அந்த சட்டத்துக்கு பின்னிட்டு வந்த சில அரசாணைகளில் கூட நமக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. பொது போட்டியில் 18 விழுக்காடு இருக்கக்கூடிய, மிச்சம் இருக்கக்கூடிய 15 விழுக்காடு இருக்கக்கூடிய பொது போட்டியில் அருந்ததியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், மறுக்கப்படவில்லை என்று சொல்கின்றார்கள். அதே போல இந்த 3 விழுக்காடில் தகுதியான நபர்கள் இல்லை என்று சொன்னால் அங்கிருந்து கூட யாரையாவது வைத்து நிரப்பிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் ஜீவோ 61 நினைக்கிறேன், 61 என்பது பின்னிட்டு வருகிறது. அதை நாம் மறுக்கிறோம். நம்முடைய ஒரு மாவட்ட நீதிபதி தேர்வில் கூட நம்முடைய நண்பர் ஒருத்தர் அப்படி போனாங்க. மாவட்ட நீதிபதி தேர்வுக்கு அருந்ததி சமூகத்துக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம், அந்த இடம் 2013 அந்த காலகட்டமாக இருக்கலாம். அந்த இடத்தில் நிரப்புவதற்கு தகுந்த ஆள் இல்லை என்று சொல்லி அதை பின்னடைவு பணியிடமாக வைக்காமல் பொதுப்பட்டியல் 15 விழுக்காட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர் தான், அந்த தோழரே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீதிபதியான ஒரு விஷயம் கூட நடந்தது. நாம் அதை மறுக்கிறோம். அதை காலியாக வைத்திருக்க வேண்டும், பின்னடைவு பணியிடங்களை வைத்துக் கொண்டு அதை நிரப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஒரு முரண் என்னன்னு சொன்னா, இந்த 15 விழுக்காட்டுக்குள்ள பட்டியல் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் நிரப்பப்பட்டதாக எந்த ஆதாரமும் புள்ளிவரும் இல்லை. இன்னைக்கு இதை எதிர்க்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் என்பது இவ்வளவு அபத்தமாக இருக்கிறது. ரொம்ப சாதாரணமாக இதை பற்றிய எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். 15 விழுக்காட்டுல அவங்க போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 விழுக்காடுல நீங்களும் போட்டியிடலான்ற ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை நீ படிச்சு பார்த்தியா அப்படின்றத நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இதை பற்றி விவாதத்துக்கான ஒரு கூட்டமாகத்தான் நான் பாருங்க. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்றாங்க, பட்டியல் சாதிகள் ஒரே மாதிரியான நிலையில் இல்லை, துணை வகைப்பாடு அடிப்படை சமத்துவத்தை அடைவதற்கான வழிகளில் ஒன்று என்று சொல்றாங்க. இந்த துணை வகைப்பாடு என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு முறையில் அடிப்படை சமத்துவத்தை அடைவதற்கான ஒரு வழி என்று ரொம்ப ஆணித்தரமாக இவங்க சொல்ற 2 விஷயத்தை இதுல வலியுறுத்துறாங்க, 2 விஷயத்தை உறுதி செய்யறாங்க. ஏற்கனவே சமூகத்தில் இருக்குது, இதை கேள்வி கேட்கிறார்கள், நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதற்கு எதிராக போன வழக்குல ரொம்ப தெளிவாக அவர்கள் சொல்றாங்க, பட்டியல் சாதின்னு வகைப்படுத்தப்பட்டாலும் கூட இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல, ஒரே நிலையில் இல்லை, அப்பட்டமான உண்மைதான் கண்ணு முன்னாடி இருக்குது. துணை வகைப்பாடு என்பது இவர்களில் ஒரே மாதிரி இல்லாத இந்த சூழ்நிலையை சமத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒரு கோட்பாடாக உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இதுல முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நின்று கொண்டுதான் இந்த தீர்ப்பை நாம வரவேற்கிறோம், கொண்டாடுகிறோம். இந்த சமூகத்துல இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இங்க எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, ஆந்திராவுடைய அந்த சட்டத்துல இருந்தா அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது.
ஆந்திராவில் வந்து போடப்பட்ட அந்த சட்டத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து பட்டியல் சமூகத்தை வந்து 2000 அந்த சட்டம் கொண்டு வரப்படுது. அந்த சட்டத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பட்டியல் சமூகத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. 4 பிரிவுகளாக பிரிக்கின்ற போது ஒவ்வொரு ABCD என்று 4 வகைப்படுத்துகின்ற போது அந்த 4 வகைப்படுத்தலிலும் ஒரு விழுக்காடு, 7 விழுக்காடு, 6 விழுக்காடு, 1 விழுக்காடு என்று வகைப்படுத்துறாங்க. இந்த சட்டத்துக்கு எதிராகத்தான் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுது. இது ஒரு பிரச்சனை. இதுதான் சின்னையா வழக்கு என்று சொல்லக்கூடிய, EV சின்னையா வழக்கு என்று சொல்லக்கூடிய இந்த சப் கிளாசிபிகேஷன், அதாவது உள்ளிட ஒதுக்கீடுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கான அடிப்படை வழக்கு என்பது இந்த ஆந்திரா வழக்கு தான். அதே போல 2006 வந்து பஞ்சாப் வந்து கொண்டு வராங்க. பஞ்சாப் வந்து ஒரு 3 வகையாக அதை பிரிக்கிறாங்க, இடஒதுக்கீடே மொத்தமாக. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பட்டியல் சமூகத்துக்கு என்று பொதுவாக 25 விழுக்காடுன்னு சொல்லி ஒரு பிரிவுகளுக்கு ஒதுக்குறாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு என்று 12 விழுக்காடுன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு பிரிவினருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா 50 விழுக்காடு, குறிப்பாக பால்மீகி அப்புறம் வந்து மலாபி சீக்ஸ் என்கின்ற இந்த 2 பிரிவுகளுக்கு வந்து மிச்சம் இருக்கிற 50 விழுக்காடை ஒதுக்குறாங்க. இதுக்கு எதிராகவும் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் வந்து 2010 இந்த 50 விழுக்காடு பால்மீகி உள்ளிட்ட சமூகங்களுக்கு ஒதுக்குறத ரத்து செய்யறாங்க. அதே போல வந்து ஹரியானா அரசு என்ன பண்றாங்கன்னா 94 அவங்க தான் முதல்ல கொண்டு வராங்க, ஒரு அரசாணை கொண்டு வராங்க. அந்த அரசாணையில வந்து 2 பிரிவுகளாக பட்டியல் சமூகத்தை பிரிக்கிறாங்க. AB என்று வகைப்படுத்துறாங்க. ஏல இருக்கக்கூடிய வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளுக்கு 50 விழுக்காடு, B வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளுக்கு 50 விழுக்காடு என்ற வகையில அதை வந்து அந்த இடஒதுக்கீட பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்ப 2006 ஹரியானா உயர்நீதிமன்றம் வந்து இந்த அரசாணை வந்து ரத்து செய்யறாங்க. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடுகள் தான் எல்லா மாநிலங்கள்லையும் சட்டங்கள் ரத்து செய்வது. ஏற்கனவே தோழர் சொன்னது போல எல்லா மாநிலங்களும் சட்டம் ரத்து செய்யப்பட்டுருச்சு. தமிழ்நாடு மட்டும்தான் அதை உறுதியாக காத்து நின்று அதை நடைமுறைப்படுத்தினாங்கன்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா மற்றவங்களாம் அதை அனுபவிக்கல. நமக்கு இருந்த இந்த தீர்ப்பு வர இருக்கின்றது அல்லது தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துல வந்து விசாரணை போய்கொண்டிருக்கிறது என்ற போதெல்லாம் நமக்குள்ள ஒரு பதட்டம் இருந்தது. மற்ற மாநிலங்கள்ல யாருமே அனுபவிக்கல. அது வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க, அதை ரத்து பண்ணிட்டாங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் அது நடைமுறைக்கு வந்துருச்சு. அதனுடைய பலனை நாம் வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம், நாம் நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு இருந்தது. இது பறிபோயிருமோ என்கின்ற ஒரு பயம் என்பது இந்த தீர்ப்பு வரும் வரைக்கும், நொடி வரைக்கும் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயங்களை பொறுத்துதான் அவங்க வந்து இந்த உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில அவங்க தீர்மானிக்க வேண்டிய விஷயமாக வைத்த விஷயங்கள் என்பது, ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய அரசியலமைப்பினுடைய உறுப்பு 15-16 இருக்கக்கூடிய வகையில இந்த உள்ளிட ஒதுக்கீடு என்பது மீறுகிறதா, துணை வகைப்பாடு என்பது அனுமதிக்கத்தக்கதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதே போல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்களா, பன்முகத்தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறாங்க. அதே போல இந்த உள் இடஒதுக்கீடு என்பது அதற்கென்று சில வரம்புகள் ஏதாவது உருவாக்கணுமா, இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரிவு 341 மீறுகிறதா என்கின்ற பல்வேறு கேள்வி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 பக்கங்களுக்கு மேற்பட்ட ஒரு தீர்ப்பு. அது உண்மையிலே இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு தீர்ப்பாக நான் அதை பார்க்கிறேன். கிரீமிலேயர் போன்ற விஷயங்கள் அதுல நமக்கு நீதிபதி கவாய் போன்றவர்கள் கிரீமிலேயரை மறுக்கிறாங்க, கிரீமிலேயர் வேணும்னு சொல்றாங்க. ஒரு 4 நீதிபதிகள் அதை கிரீமிலேயர் போன்ற விஷயங்களை தீர்ப்புல சொல்றாங்க கூட. அம்பேத்கரை அடிப்படையாக வைத்துதான் கவாய் இந்த தீர்ப்பை உறுதி செய்யறாரு. உள்ளிட ஒதுக்கீடுக்கான காரணங்களாக சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர் வைத்திருக்க கோட்பாடு என்பது முழுக்க அம்பேத்கரை தான் அவர் இந்த தீர்ப்புல விவாதிக்கிறார். அம்பேத்கர் வைத்த இடஒதுக்கீடு கோட்பாடுகள், சமூக பிரச்சனைகள், இந்திய சமூகம் பற்றிய ஆய்வுகள், ஏற்கனவே இந்தியா முழுக்க நிகழ்த்தப்பட்ட இந்த பட்டியல் சமூகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய மக்கள் மீது ஒருவருக்கொருவர் நிகழ்த்திய வன்முறைகள், அதற்கு கீழே இருக்கக்கூடிய சமூகத்தின் மீது மேலே இருக்கக்கூடிய சமூகம் என்று தன்னை கருதி கொள்கிறவர்கள் நிகழ்த்திய வன்முறைகள், பறிப்புகள், உரிமை பறிப்பு, இப்படி பல விஷயங்களை எல்லாம் ஆய்வு பண்றாங்க. சும்மா
பொத்தாம் பொதுவா இந்த தீர்ப்பு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பல விஷயங்களை ஆய்வு செய்யறாங்க. கவாய் முழுக்க நீதியரசர் கவாய் முழுக்க அம்பேத்கரை தான் குறிப்பிட்டு தான் இந்த தீர்ப்பையே வழங்குறாங்க. இந்த சமூகத்தை ஆய்வு செய்வதற்கு அம்பேத்கரை தான் எடுத்துக்க முடியும். சாதிய கட்டமைப்போடு இருக்கக்கூடிய இந்திய சமூக அமைப்பு, அதுல ஒரு மிகப்பெரிய ஆய்வை நிகழ்த்தியவராக, தாக்கத்தை நிகழ்த்தியவராக அம்பேத்கர் இருக்கின்ற போது, அது சட்டப்பூர்வமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில எல்லாரும் அதை எடுத்துக்கிறாங்க. சில நீதியரசர்கள் கொஞ்சம் பிதற்றல்கள் கூட இருக்கு. அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு, வர்ணம் என்பது பிறப்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்படல, அந்தஸ்தின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டது. ஆனா வருணம் எப்பொழுது பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டதோ அப்பொழுது அது சாதியாக மறு உருவாக்கம் செய்யப்படுகிறது. அம்பேத்கர் பார்ப்பனியத்தின் வெற்றியில பதிவு செய்யறாரு. ஒரு நீதியரசர் சொல்றாரு, வர்ணத்துக்கும் சாதிக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா எப்படி சாதி வந்துச்சுன்னு அவருக்கு பதில் கிடையாது. பகவத்கீதையெல்லாம் அதுல நிறைய விவாதிக்கிறார். வர்ணம் தான் சாதியா மாறுச்சுன்ற அம்பேத்கர் ஆணித்தரமாக கோட்பாடாக நூலாக எழுதி வச்சிருக்கிறார். ஆனா இவர்களுக்கு என்னன்னா அது புரியல. அப்ப எப்படி சாதி அந்தரத்துல பூச்சிச்சா அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. இப்படி போன சில பிதற்றல்கள் சிலர் இருந்தாலும் கூட அடிப்படையில் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில உறுதி செய்திருக்கக்கூடிய விஷயம் என்பது இது சமத்துவத்தை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்றாங்க. இப்போ மாநில அரசு இப்படி செய்து கொள்ள முடியும். அரசியலமைப்பு சட்டம் இது போன்ற துணை வகைப்பாடுகளை உருவாக்குவதை தடை செய்யவில்லை என்று மிக தெளிவாக ஒரு மாநில உரிமையையும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. இதே போன்ற விஷயம்தான் இந்திரா சாவடி வழக்கிலையும் சொல்லியிருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் துணை வகைப்பாடு என்பது தடை செய்யப்படவில்லை என்று சொல்றாங்க. இப்ப இந்த தீர்ப்புல விவாதத்துக்கு போன விஷயம் என்னன்னா, இந்திரா சாவடி என்ற அந்த மண்டல் குழுவினுடைய பரிந்துரைக்கு எதிரான வழக்குல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தான் துணை வகைப்பாடு செய்யலாம்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அது பட்டியல் சமூகத்துக்கு பொருந்தாது என்கின்ற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. அதுக்கு நிறைய அடுக்குகளை வச்சாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் அதை நிராகரித்தது. அது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்பது அல்ல, பேக்வர்ட் கிளாஸஸ் சொல்றாங்க. பேக்வர்ட் கிளாஸஸ் என்று சொன்னா பின்தங்கிய வகுப்பினர் என்று பொதுவான ஒரு பொருளை தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இருந்து பார்த்தால் அந்த இந்திரா சாவடியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த துணை வகைப்பாடு என்பது பட்டியல் சமூகத்துக்கு பொருந்தும் என்கின்ற ஒரு விஷயத்தை தீர்ப்பு உறுதி செய்திருக்கின்றது. நிறைய முரண்பட்ட செய்திகளை சொல்லுகிறார்கள். தங்களை அரசியலில் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தங்களுடைய சாதிய பின்புலத்தை அல்லது ஒரு சாதியை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வதற்காக பல்வேறுபட்ட முரண்பட்ட விஷயங்களை வயிற்றெரிச்சல் காரணமாக சொல்லுகின்ற ஒரு போக்கு என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியா முழுக்க அப்படிப்பட்ட ஒரு அணிசேர்க்கையை கட்டமைக்க முயற்சி செய்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரையில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்து அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், போய் சேரவில்லை என்கின்ற குறைபாடு இருக்கின்றது. அப்படி போய் சேராத அந்த இடஒதுக்கீடை இது போன்ற துணை வகைப்பாடுகள் மூலமாகத்தான் முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பது நம்முடைய கருத்து. ஏன்னா வேற வழி கிடையாது. உச்ச நீதிமன்ற நீதிபதியா ஒருத்தர் சொல்றாரு, இடஒதுக்கீடு இல்லாத வேறு ஏதாவது மாற்று வழிகளை நாம் கண்டறியும் சொல்றாரு. நீ இருந்தா சொல்லு. கிடையாது, யார்கிட்டையுமே கிடையாது. இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்டோருக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, அரசுரிமை அனைத்துக்குமான ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, அது சமூக நீதி தான். அந்த சமூக நீதி இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு கோட்பாட்டின் மூலமாகத்தான் நிலைநிறுத்தப்படும். வேற வாய்ப்பு இல்லை. வேற எவனா இருந்தா சொல்லு புதுசா அப்படின்றத நாம் வைக்கக்கூடிய கேள்வி. நாம் அதில் ஊன்றி நிற்கின்றோம், ஊன்றி நிற்போம். இதை இன்னும் யார் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ நம்ம வைக்கக்கூடிய விஷயம் அதுதானே. யாருக்கும் கொடுக்காத நம்ம சொல்ல போறதில்லை. இந்த இடஒதுக்கீடு கோட்பாட்டை திருடிதான் பார்ப்பனர்களுக்கு அவன் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஏன்னா பாஜக காரனுக்கு எப்போதுமே சொந்த கோட்பாடு எதுவுமே கிடையாது. நம்ம கோட்பாடை திருடிட்டான். நம்ம கோட்பாடை திருடி அவனுக்கு 10 விழுக்காடு கொடுத்துருக்கிறான். அதுல 8 லட்சம்ங்கிற விஷயம்லாம் பொருளாதார அளவுகளும் வச்சுட்டு போயிட்டான். அப்ப மோசமான ஒரு விஷயத்தை நம்மளுடைய கோட்பாடை எடுத்து அவனுக்கு திருடி கொடுக்கிற ஒரு வேலையை அவன் செய்யறான். ஆனா இதை பொறுத்த வரையில் நாம சொல்றது என்னன்னா, எல்லா வாதங்களும் தவறானதுதான். வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குது. ஒடுக்கப்பட்டவராக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருந்தாலும் அதில் ஒடுக்கப்பட்டவராக இருக்கின்ற சூழ்நிலையில் காரணங்கள் அடிப்படையில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இதை உறுதி செய்கின்ற வகையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் பல விஷயங்களை ஆணித்தரமா ஆய்வு செய்து
இன்னும் யார் யாருக்கெல்லாம் இந்த துணை வகைப்பாடை, இந்த உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை சேர்ப்பதன் மூலமாகத்தான் இந்த சமத்துவத்தை நாம் எட்ட முடியும் என்கின்ற இந்த கோட்பாட்டை நாம் விரிவாக எடுத்துச் சொல்வோம். இந்த தீர்ப்பு உண்மையிலேயே சமூக நீதிக்கு மிக மிக முக்கியமான தீர்ப்பு, மாநில உரிமைக்கு மிக மிக முக்கியமான தீர்ப்பு. இந்த அருந்ததி ஒதுக்கீடு என்கின்ற இந்த மகத்தான சட்டத்தை இயற்றிய, அதை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும், இந்த சட்டத்தை முன்மொழிந்து நடைமுறைப்படுத்திய இன்றைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏற்புடைய அனைத்து இயக்கங்களின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.